சத்யன் சாருக்கு சற்று படபடப்பாய்த்தான் இருந்தது. கிருஷ்ணா அவ்வளவு வலிந்து கூப்பிடுகிறானே என்று நெகிழ்ந்து போய் அந்த பயணத்திற்கு ஒத்துக்கொண்டார். அதுவும் ஏழுமலையானை தரிசிக்கும் வாய்ப்பை யாராவது நழுவ விடுவரா என்ன? 35 ஆண்டுகால ஆசிரியர் உத்தியோகத்திற்கு பின் ஓய்வு பெற்று காலை வேளையில் காய்கறி வாங்க சென்று கொண்டிருந்தார். இடிப்பது போல் காரை அருகில் நிறுத்தி கீழிறங்கி அந்த இளைஞன் பரபரப்பான தெருவென்றும் பாராமல் அவரது காலை தொட்டு வணங்கினான். முதலில் அவன் யார் என்று தெரிந்து கொள்ள சிரமமாகத்தான் இருந்தது. பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவரிடம் படித்துவிட்டு சென்றிருக்கின்றனர். அதில் ஒருவனாக இருக்குமோ? சார், யாருன்னு தெரியலையா? நான் தான் கீச்சு, உங்கள் ஸ்டூடெண்ட் என்றான். அவனது குரல் கீச்சு கீச்சு என்றுதான் இருக்கும். அதனாலேயே கிருஷ்ணா என்று கூப்பிடாமல் அவனை எல்லோரும் கீச்சு என்று கூப்பிடுவர். ஆனால் அதே கீச்சு இப்போது 6 அடி உயரத்திற்கு கரகரவென்ற கம்பீரமான குரலுடனும் மிடுக்கான உடையுடனும் இருப்பவனை அவரால் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒரு பெரிய நிலையில் இருக்கிறான் என்பதை அவன் இறங்கி வந்த விலையுயர்ந்த கார் அவருக்கு உணர்த்தியது. தன்னையும் அறியாமல் மரியாதையுடன், கீச்சு, கிருஷ்ணாவா, எப்படி இருக்கீங்க என்றார். என்ன சார், என்னை போய் மரியாதையாக கூப்பிடுறீங்க? நான் உங்களோட கீச்சு தான். திருப்பதிக்கு போகிறேன். நாளைக்கு உங்களையும் கூட்டிக்கிட்டு போக போகிறேன் என்று சொல்லி காரில் அழைத்து வந்து வீட்டில் இறக்கிவிட்டான். மனைவி போய் சேர்ந்ததிலிருந்து ஒற்றையாய் வாழ்பவருக்கு பிக்கு பிடுங்கல் ஏதுமில்லை. தன் ஒரே மகளிடம் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். உங்களை எப்படி தனியாக அனுப்புவது? கூட்டம் அதிகமாக இருக்கும். நாள் முழுக்க வரிசையில் நிற்கணும். உங்களால் முடியாது. அதுக்கு தீநகரில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு போகலாமே என்றனர் மகளும் மருமகனும். கிருஷ்ணாவுக்கு அங்கிருக்கும் உயர் அதிகாரியை தெரியுமா? எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிறான். காத்திருக்காமல் தரிசனத்தை முடித்து அன்றைக்கே திரும்பி விடலாம் என்று கூறினான் என்று சொல்லி ஒரு வழியாக மகளை சம்மதிக்க வைத்தார். உங்கள் ஸ்டூடெண்ட்டு தான் செலவழிக்கிறான்னு நீங்கள் பர்ஸை திறக்காமல் இருந்தால் நமக்கு தானே அசிங்கம். போகிற வழி செலவுக்கு வச்சுக்கோங்க என்று கையில் பணத்தை திணித்தாள் மகள். மறுநாள் காலை காரில் வந்து அழைத்து போனான் கிருஷ்ணன். பூந்தமல்லியில் ஓட்டல் ஹைவேயில் காலை உணவு. காலை உணவு முடித்தவுடன் பில்லுக்கு பணம் கொடுக்கலாம் என்று பர்ஸை எடுத்தார். அவரிடமிருந்து பில்லை பிடுங்கிய கிருஷ்ணன், வேணும்னா உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் சார் என்று சிரித்தபடியே பணத்தை செலுத்தினான். வாய் வார்த்தையாக அப்படி சொன்னான் என்று அவர் நினைத்தது தவறாக போயிற்று. திருத்தணி தாண்டியவுடன் பெட்ரோல் பங்கில் வண்டி நின்றது. பாத்ரூமிற்கு போவதாக கூறி இறங்கி போனான் கிருஷ்ணன். தயங்கியபடி அவர் அருகில் வந்தான் டிரைவர். பெட்ரோல் போடணும், மிஷினில் கார்டு வேலை செய்யலை என்று அவரிடம் இருந்து 3000 ரூபாய் வாங்கி போனான். அங்கு மட்டுமா? கீழ்த்திருப்பதியிலும் ஏதோ காரணம் சொல்லி கையில் இருந்த பாக்கி பணத்தையும் வாங்கி கொண்டு போனான் டிரைவர். கிருஷ்ணன் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. பர்சு இடுக்கில் சொருகிய நைந்து போன 100 ரூபாயை அவன் பார்த்திருந்தால் அதற்கும் ஏட்டு வைத்திருப்பான். பெருமாள் உண்டியலில் போட அதாவது இருக்கிறதே என்று பெருமூச்சு விட்டார். மகளிடம் சொன்னால், நீங்கள் வாத்தியாராக இருந்தப்போ அவனுக்கு பண்ணினதுக்கு மொத்தமாக பழி வாங்கிவிட்டதா சிரிக்கப் போகிறாள் என்று நினைத்து கொண்டார் ஆசிரியர். எதுவுமே நடக்காதது போல் கோவிலுக்கு போகும் வழியெல்லாம் தன்னுடைய சாதனைகளை பற்றி பேசியபடி வந்தான் கிருஷ்ணன். அவன் சொன்னதெல்லாம் அவர் காதில் எங்கே விழுந்தது? வாங்கிய பணத்தை சரியாக திருப்பி கொடுத்து விடுவானா? நாமாக கேட்டால் சரியாக இருக்குமா? காலியான பர்சு பற்றிய சிந்தனையிலேயே இருந்தார். மலையை அடைந்ததும் தேவஸ்தான அதிகாரியே நேரில் வந்து அழைத்து போனார். கிருஷ்ணா பசையுள்ள ஆள்தான் என்ற நம்பிக்கை வந்தது. இருப்பினும் இவ்வளவு பணக்காரன் எதற்காக என்னிடமிருந்து பணத்தை வாங்கி செலவு செய்ய வேண்டும்? அடுத்தவர் செலவில் போக வேண்டும் என்று ஏதாவது வேண்டுதலா என்ற கேள்விகள் மூளையை பிராண்டின. கிருஷ்ணா சொன்னபடி அவர்களை மட்டும் தனியாக சன்னதிக்கு அழைத்து போய் நிதானமாக தரிசனம் செய்ய வைத்தனர். சத்யன் சாருக்கு கண்கள் நிறைந்தன. ஏழுமலையானை தரிசிக்க நாம் திட்டமிட வேண்டாம், அவனேதான் நடத்தி தருகிறான். பக்தர்களின் 7 குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களில் மனது கரைந்து வெளியில் வந்தார். காரில் ஏறும்போது கைகளில் 2 லட்டு வடைகளை அவர் கைகளில் திணித்தான் கிருஷ்ணா. சார், தரிசனம் நல்லபடியா இருந்ததா என்றான். அவர் கைகளை கூப்பியதும் அவன் பிடித்து கொண்டான். ராமஜெயம் கிருஷ்ண சகாயம்னு சொல்லுவாங்க. இந்த கிருஷ்ணனோட சகாயத்தில் திவ்யமாக ஒரு தரிசனம் கிடைத்தது என்றார். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிடாதீங்க சார் என்றான் கிருஷ்ணா. திரும்பி வரும் வழியில் இரவு சாப்பாட்டை முடித்தனர். இம்முறை கிருஷ்ணாவே பணம் கொடுத்தான். நல்ல தரிசனம், திவ்யமான சாப்பாடு என்று மனது நிறைந்ததில் காரிலேயே தூங்கி போனார். கண்களை திறக்கும்போது அவர் வீட்டு வாசலில் கார் நின்று கொண்டிருந்தது. இவ்வளவு சீக்கிரத்தில் வீட்டுக்கே வந்தாச்சா என்று சொல்லி இறங்கினார் ஆசிரியர். அவ்வளவு நேரம் தூங்கி இருக்கீங்க சார் என்றான் கிருஷ்ணா. மறக்காமல் லட்டு பிரசாத பையை கையில் கொடுத்தான். கீச்சு, என்னோட வேண்டுதலுக்கு பெருமாளே மனமிறங்கி உன்னை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்பா என்றார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார்.
கூட என் மனைவி தான் வர்றதா இருந்தது. கடைசி நிமிடத்தில் ஒரு தடங்கல், அவளால் வர முடியல. அப்பத்தான் உங்களை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் சார் என்றபடி ஒரு வெள்ளை கவரை நீட்டினான். என்னப்பா இது என்றவர் பிரித்து பார்த்தார். உள்ளே 500 ரூபாய் நோட்டுகளும் சில 100 ரூபாய்களும் இருந்தன. டிரைவர் உங்ககிட்ட அப்பப்போ வாங்கிய பணம் தான் சார். இது உங்கள் கையில் இருந்தால் ஒவ்வொரு தடவையும் நான் கொடுக்குறேன்னு மல்லு கட்டுவீங்க. ஒரு தடவையாவது கொடுக்கலன்னா உங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்கும். என் செலவில் கூட்டிக்கிட்டு போகணுங்கிறது தான் எனக்கு ஆத்ம திருப்தி. அதனால தான் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். பிறகு பார்ப்போம். நான் வரேன் சார். கைகளை கூப்பி விடை பெற்று வண்டியில் ஏறினான். பேச வார்த்தைகளின்றி சிலையாக நின்றிருந்தார் சத்யன். நன்றி, வணக்கம்.